Hello friends, welcome to Jazz Coding. நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெட்டர் காம்பினேஷன் ஆஃப் ஏ ஃபோன் நம்பர். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 17ல இருக்கு. இது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான். ஸோ அங்கே ப்ராப்ளம் செக் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்ல வந்து டிஜிட்ஸ் வந்து 2 to 9 வரைக்கும் கண்டெயின் ஆயிருக்கும். நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 and 3க்கு வந்து நிறைய ஆல்பபெட்ஸ் இருக்கும் உள்ள. ஸோ அதோட காம்பினேஷன் லெட்டர்ஸ்லாம் ஃபைன் பண்ணி நம்ம வந்து ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ இதுதான் நம்பர் பேடு, ஓகேவா? ஸோ இப்போ 2 இருக்கு, 3 இருக்கு. 2ல வந்து ஏபிசி இருக்கு, தென் அதே மாதிரி 3ல டிஇஎஃப் இருக்கு. இப்போ 2வை ப்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணும்போது ஏ வரும். செகண்ட் திரும்படியும் 2வே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பி வரும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஏக்கு அடுத்து டி வரலாம், தென் ஏக்கு அடுத்து இ, ஏஎஃப். அதே மாதிரி பிக்கும் வந்து டிஇஎஃப். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு காம்பினேஷன் வரும். கரெக்டா? ஸோ அதை தான் நம்ம ஃபைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 1ல பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்ஸ் வந்து 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2க்கு வந்து ஏ இருக்கு, தென் வந்து பி இருக்கு, தென் சி. கரெக்டா? ஸோ அதே மாதிரி 3க்கு பார்த்தோம் அப்படின்னா டி, இ, எஃப். ஸோ இந்த 3 ஆல்பபெட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணும்போது ஏக்கு அடுத்து நேராக டிஏ ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். தென் ஏ ஒரு தடவை 2 ப்ரெஸ் பண்ண உடனே ஏ வந்திருக்கும். தென் 3யை 2 தடவை ப்ரெஸ் பண்ணால் இ வரும். கரெக்டா? தென் அகைன் வந்து 2 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு 3யை 3 தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எஃப் மாறிடும். கரெக்டா? ஸோ இப்போ ஏக்கு வந்து டி ஒரு காம்பினேஷன், ஏஇ ஒரு காம்பினேஷன், ஏஎஃப் ஒரு காம்பினேஷன். அதே மாதிரி தான் பிக்கும், அதே மாதிரி தான் சிக்கும். ஸோ இப்போ அந்த காம்பினேஷன்ல தான் நமக்கு இங்கே அவுட்புட் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2ல பார்த்தோம் அப்படின்னா 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 2ல வந்து ஏபிசி தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு தடவை 2வை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ வரும். அகைன் 2வை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பி வரும். அகைன் 2வை ப்ரெஸ் பண்ணோம்னா சி வரும். ஸோ இந்த 3 காம்பினேஷன் மட்டும் தான் வரும் தவிர்த்து அதுக்கு மேலே நமக்கு எதுவுமே வராது. ஸோ அதுதான் 2க்கு உரிய அவுட்புட். இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ரெக்கர்ஷன் பிளஸ் பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். லைக் லாஸ்ட் ப்ராப்ளம் காம்பினேஷன் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியா புரியும். காம்பினேஷன் ப்ராப்ளம்னா நம்ம நம்பரை வச்சு காம்பினேஷன்ஸ் ஃபைன் பண்ணியிருப்போம். இங்க வந்து லெட்டர்ஸ், லைக் வந்து நம்பர்ஸ்குள்ள ஒரு 3 லெட்டர் இருக்கும், இங்கேயும் ஒரு 3 லெட்டர் இருக்கும். ஸோ இது ரெண்டு இதுக்கும் கூடிய காம்பினேஷன் தான் நம்ம ஃபைன் பண்றோம். அங்க வந்து நம்பர் வச்சு காம்பினேஷன் பண்ணியிருப்போம். லைக் வந்து 1, 2, 3, 4 இருக்கு அப்படின்னா 1க்கு அடுத்து நேரா 2, 1, 3, 1, 4 அப்படின்ட்டு. ஸோ இங்க வந்து அந்த நம்பருக்குள்ள இருக்கிற ஆல்பபெட் வச்சு தான் நமக்கு ஃபைன் பண்ண போறோம். ஸோ இப்போ 2ங்கிற நம்பருக்கு ஏபிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் இப்போ 3 இருக்கு, தென் இப்போ 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து டி, இ, எஃப். அதே மாதிரி இங்க ஜி, ஹச், ஐ. எப்படி காம்பினேட் ஆகும்னா ஏடி, ஏடிஜி அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன், தென் ஏடிஏ ஹச் ஒரு காம்பினேஷன், ஏடிஐ ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அதோட காம்பினேஷனை நம்ம ஃபைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அங்கே அப்ரோச் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நான் டிஜிட்ஸ் எடுத்திருக்கேன், அதோட அவுட்புட் தான் இது. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம எப்பவும் போல் வந்து லெட்டர்ஸுக்கு என்ன அப்படிங்கிறத அசைன் பண்ணி வச்சிட்டோம். ஸோ 0 and 1க்கு நமக்கு எந்த ஆல்ஃபபெட்டும் கிடையாதுங்கிறாங்க, எம்டி ஸ்ட்ரிங்கு. அதுக்கப்புறம் 2க்கு வந்து ஏபிசி, தென் 3க்கு டிஇஎஃப். ஸோ அந்த ஆர்டரில் நான் அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன். தென் வந்து ரிசல்ட்டுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதையும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். இதெல்லாம் அவங்க டிஜிட்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. நம்ம இனிஷியலாகவே என்ன பண்ணினோம் அப்படின்னா டிஜிட்டோட லென்த் 0வா இருந்தால் நமக்கு ரிசல்ட் எம்டி லிஸ்ட் தான். ஸோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா மட்டும்தான் இந்த பேக் ட்ராக்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் இண்டெக்ஸ் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா 0லேருந்து தான். ஸோ இப்போ 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல் செகண்ட் நம்பர் எடுக்கணும், அதுக்கப்புறம் தேர்டுக்குரிய ஆல்ஃபபெட் எடுக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தென் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் பில்டரை சென்ட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு எம்டி ஸ்ட்ரிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். தென் அகைன் ஒன்று ஆட் பண்ணிட்டே வரும். ஃபைனலாக இந்த பேக் ட்ராக் ரன் ஆகி முடிஞ்சோடனே ரிசல்ட்டுங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ பேக் ட்ராக்ங்கிற ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ பேக் ட்ராக்ல ஃபங்க்ஷன் வந்து இனிஷியலாக டிஜிட் வரும்போது இப்போ 2, 3ன்னு நம்ம சென்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 2, 3ன்னு வரும். இண்டெக்ஸ் வந்து 0ன்னு வரும். இங்கே வந்து எம்டி ஸ்ட்ரிங் பில்டர் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து காம்பினேஷன் ப்ராப்ளம் கோட் பார்த்துருந்தீங்கன்னா அதே கோடு தான். இங்கே வந்து கேன்னு எழுதியிருப்போம். அங்கே வந்து கரண்ட் டாட் சைஸ் ஈக்குவல் கேவா வந்தால் மட்டும் ரிசல்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம். அதே தான் இங்கேயும் டிஜிட்ஸ் எத்தனை லென்த் இருக்கோ அத்தனை இண்டெக்ஸ் வரும்போது நம்ம ஆட் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னா இப்போ 2, 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து 2 ஆல்ஃபபெட் தான் வர முடியும். ஏ டி வரலாம், இல்லைனா ஏஇ வரலாம், இல்லைனா ஏஎஃப் வரலாம். இப்போ அதே வந்து 2, 3, 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஏ டி, அதுக்கு அடுத்து ஜி வரலாம். ஸோ இதோட லென்த்தும் சேம் தான். ஸோ அப்போ நமக்கு வரும்போது மட்டும்தான் நம்ம ரிசல்ட்டில் ஆட் பண்ணுறோம். இல்லைனா நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகி ஃபார் லூப் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லென்த் ரீச் ஆகும்போது மட்டும் தான் நம்ம ரிசல்ட்டில் ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம்.
ஸோ காம்பினேஷன் ப்ராப்ளம்ல நம்ம வந்து நம்பர் வச்சு பண்ணனால அப்படியே வந்து ஃபார் லூப்ல நம்பர் கொடுத்துருப்போம். பட் இங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கு கரெக்டா. ஸோ அதுதான் நம்ம கேர்ஸ்ன்னு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எப்படி அப்படின்னா இப்போ வந்து இனிஷியலா நமக்கு 0th இண்டெக்ஸ் வரும் கரெக்டா. இப்போ டிஜிட்ஸ் இருக்கு, இதுதான் டிஜிட் 2 3ங்கிற டிஜிட்ஸ். டிஜிட்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கேரட் ஆஃப் இண்டெக்ஸ் 0 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கும் 2. ஓகேவா. ஸோ இப்போ 2ன்னு வரும் இந்த இதுக்கு. 2 மைனஸ் 0ங்கிறப்ப ஆஸ்கி வேல்யூல இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2ங்கிறது தான் கிடைக்கும் கரெக்டா. இப்போ லெட்டர்ஸ் ஆஃப் 2. ஸோ லெட்டர்ஸுங்கிற ஸ்ட்ரிங் லிஸ்ட் இருக்குல்ல இங்க, அந்த ஸ்ட்ரிங் லிஸ்ட்ல செகண்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, ஏபிசி. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இங்க ஸ்டோர் ஆகும். தென் வந்து ஃபார் லூப்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா. ஸோ ஏபிசிங்கிறது தான் கேர்ஸ்ல இருக்கும். 2 கேர் அரேனா கேரக்டர் அரேவா கன்வெர்ட் ஆயிரும். ஏ தென் பி தென் சி. ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் நமக்கு ஏ தான் வரும். ஸோ நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியல் ஃபார் லூப்ல, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல ஒரு ஏ இருக்கும், தென் பி தென் சி. ஓகேவா. தென் இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கரண்ட் வந்து எம்டியா இருந்திருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் அப்பெண்ட் பண்றோம். கரண்ட்ல வந்து நமக்கு வந்து எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகேவா. ஸோ எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு. நம்ம வந்து இதுதான் வந்து ரிசல்ட்ங்கிற லிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஏ வருது. இப்போ ஏ வந்து ஆட் பண்ணியாச்சு, ஏ மட்டும்தான் உள்ள இருக்கும். தென் என்ன பண்றோம் அப்படின்னா பேக் ட்ராக்ல இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஓகேவா. டிஜிட்ஸ் அதே தான் சென்ட் பண்றோம், இண்டெக்ஸை மட்டும் +1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். இப்போ என்ன ஆகும், இந்த 0க்கு பதிலாக 1ன்னு வரும். இப்போ அவங்க கொடுத்துருக்க டிஜிட்ஸ்க்கும் லென்த் பார்த்தோம் அப்படின்னா 2. ஸோ இப்போ இண்டெக்ஸ் வந்து 1 தான் இருக்கு. ஸோ 1 ஈக்குவல் டு 2வா இல்லை அப்படிங்கிறப்ப இந்த இஃப்ல போகவே போகாது. தென் வந்து நம்ம அகைன் கேரக்டர்ஸ்ல இதே மாதிரி எடுக்கிறோம். ஸோ இண்டெக்ஸ் 1ல என்ன இருக்கும், கேரக்டர்ல 3 இருக்கு. ஸோ 3 மைனஸ் 0ங்கிறப்ப 3ன்னு கிடைக்கும். ஸோ லெட்டர்ஸ் 3ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஇஎஃப். இப்போ கேரக்டர்ல பார்த்தோம் அப்படின்னா டிஇஎஃப். ஸோ இது இருக்கும். ஓகேவா. இதுதான் இந்த கேரக்டர்ல இருக்கும். ஸோ இந்த 2 கேர் அரே போட்டோம் அப்படின்னா இது ஒரு கேரக்டரா ஸ்பிட் ஆயிரும். இப்போ நம்ம கரண்ட்ல வந்து ஆல்ரெடி ஏ மட்டும் இருக்கு. இப்போ வந்து இனிஷியலா ஃபர்ஸ்ட் கேரக்டர் இது எடுப்போம். டி எடுத்து என்ன பண்றோம், அப்பெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த கரண்ட்ல வந்து அப்பெண்ட் பண்ணா எப்படி ஆகும், ஏக்கு அடுத்து டிங்கிறது அப்பெண்ட் ஆயிருக்கும். ஓகேவா. தென் என்ன பண்றோம், பேக் ட்ராக்ல அகைன் வந்து இண்டெக்ஸில் பிளஸ் பண்ணி சென்ட் பண்றோம். ஸோ அகைன் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க 2ன்னு வரும். இப்போ பாருங்களேன் இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ இண்டெக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் டு டிஜிட்ஸ் டாட் லென்த் வந்து 2 தான். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ரிசல்ட்ல இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ ரிசல்ட்ல என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஏடிங்கிறது ஆட் ஆயிரும். ஓகேவா. ஏடிங்கிறது ஆட் ஆன உடனே ரிட்டர்ன் பண்ணிடும், இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி கால் பண்ணோம்ல, அதே இடத்துல திரும்படி பேக் ட்ராக் ஆகி இங்க வந்து நிற்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கரண்ட் டாட் டெலிட் கேரக்டர் லாஸ்ட் எலமெண்ட். ஓகேவா. கரண்ட் டாட் லென்த்னா 2 வரும். 2 மைனஸ் 1ங்கிறப்ப 1. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கும் அது டெலிட் ஆயிரும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகும், ஃபார் லூப்ல நெக்ஸ்ட் கேரக்டர் எடுப்போம். ஸோ இப்போ ஃபார் லூப் செகண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா டிஇஎஃப் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஏல இருந்து டி எடுத்தாச்சு, அதை அப்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபார் லூப், ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல ஏபிசி இருக்கும், செகண்ட் ஃபார் லூப்ல டிஇஎஃப்ங்கிறது தான் கேரக்டர்ல இருக்கும். நம்ம டி எடுத்து திரும்படி பேக் ட்ராக் பண்ணி டெலிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நேரா என்ன வரும், ஃபார் லூப்ல இங்க வரும்போது நம்ம நெக்ஸ்ட் கேரக்டர் மூவ் பண்ணுவோம் இ. இப்போ ஏக்கு அடுத்து நேரா இங்கிறது தான் வரும். ஸோ இப்போ கரண்ட் டாட் அப்பெண்டுங்கிறப்ப இங்கிற கேரக்டரை ஆட் பண்ணிடும். ஸோ இப்போ அகைன் பேக் ட்ராக்ல இண்டெக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி அனுப்புறோம். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து இப்போ 1 இருந்திருக்கும், இப்போ 1 + 1ங்கிறப்ப 2. ஸோ அதே 2 தான் வரும். ஸோ இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ இந்த லென்த் வேல்யூ ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்குறோம். எஸ், ஈக்குவலாக தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம ரிசல்ட்ல இதை ஆட் பண்ணிடுவோம். ஸோ ரிசல்ட்ல ஆட் பண்ணா என்ன ஆகும், ஏஇங்கிறது நமக்கு ஆட் ஆயிடும். ஆட் பண்ணிட்டு நம்ம திரும்படி ரிட்டர்ன் பண்றோம், இங்கேயே இடத்துல தான் வந்து நிற்கும். ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணி சென்ட் பண்ணோம்ல, அதே இடத்துல வரும். திரும்படி நம்ம இந்த லாஸ்ட் கேரக்டர் ரிமூவ் பண்ணிடுவோம். தென் இப்போ இந்த ஃபார் லூப்ல அகைன் இது முடிஞ்ச உடனே நமக்கு வந்து நெக்ஸ்ட் கேரக்டர் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் கேரக்டர் என்ன இருக்கு, எஃப். ஸோ நேரா வந்து ஏக்கு அடுத்து இப்போ எஃப் மூவ் ஆகும். ஸோ எஃப்க்கும் வந்து என்ன பண்ணுவோம், கரண்ட் டாட் ஆட் கேரக்டருங்கிறப்ப எஃப். தென் வந்து பேக் ட்ராக்ல அகைன் இன்க்ரிமெண்ட் பண்ணி சென்ட் பண்ணுவோம். 1 இருக்கும், தென் +1ங்கிறப்ப 2. இப்போ இது வந்து ஈக்குவலாக இருக்காங்கன்னா ரிசல்ட் திரும்படி இதை ஆட் பண்ணுவோம். ஸோ ஏஎஃப்ங்கிறது நம்ம ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணிட்டு திரும்படி இது வந்து ரிட்டர்ன் பண்ணனால பேக் ட்ராக் இதே இடத்துல வரும். லாஸ்ட் கேரக்டர் மட்டும் ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பே ரன் ஆகி முடிஞ்சிடும் கரெக்டா. ஸோ இந்த ஃபார் லூப்பே ரன் ஆகி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் லூப் இருந்துச்சுல, ஃபர்ஸ்ட் லூப்ல கால் பண்ணி பேக் ட்ராக்ல ப்ளஸ் பண்ணி பண்ணிருந்தா இந்த இடத்துலயே வந்து நிற்கும் ஃபர்ஸ்ட் லூப். இப்போ ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸ் நமக்கு வந்து 0 தான் இருக்கும்.
இப்போ நம்ம வந்து கால் பண்ணி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லூப்ல இந்த கரண்ட் டாட் டெலிட் கேரக்டர் அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கவே ஒரு கேரக்டர் தான் இதுவும் டெலிட் ஆயிரும். டெலிட் ஆனோடனே நமக்கு வந்து நெக்ஸ்ட் கேரக்டர் மூவ் ஆகும். அதாவது ஏபிசி இருக்குல்ல, இதுல ஏ கேரக்டர் எடுத்து நம்ம இந்த மூணுக்கும் காம்பினேஷன் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன லூப்ல செகண்ட் எலமெண்ட் எடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்டுங்கிற ஸ்ட்ரிங்கு எம்டியா இருக்கும். பிங்கிற கேரக்டர் ஆட் பண்ணிடும். ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸ் வந்து 0 + 1ங்கிறப்ப 1ங்கிறது தான் வரும். ஸோ 1ன்னு வரும். இப்போ இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகாது. தென் அகைன் வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது கேரக்டர்ஸில் இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3ங்கிறது இருக்கும். ஸோ 3க்கு என்ன கேரக்டர்னு பார்த்தோம் அப்படின்னா டிஇஎஃப். ஸோ அகைன் இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். பிக்கு அடுத்து நேராக டி வரும். ஸோ இந்த பிக்கும் வந்து டிங்கிறது ஒரு பிரான்ச்சு, இங்கிறது ஒரு பிரான்ச்சு, தென் எஃப்ங்கிறது ஒரு பிரான்ச்சு. ஸோ இந்த வந்து பிடி ஆட் ஆகும். தென் வந்து பிஇ, தென் வந்து பிஎஃப். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் மூவ் ஆகி இப்போ சிக்கு வரும். ஸோ சிடி, அதே மாதிரி சிஇ, அதே மாதிரி சிஎஃப். ஸோ இந்த மாதிரி 9 காம்பினேஷன் ஸ்ட்ரிங் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்ட்ரிங் வந்து ஏபிசி ஸ்டார்ட் ஆச்சுல, இந்த அடுத்து சி வரும். சி முடிஞ்சோடனே இந்த ஃபார் லூப்பும் வந்து எண்ட் ஆயிரும். நமக்கு நேராக இந்த மெயின் லிஸ்ட் பேக் ட்ராக்ல இங்கே வந்து நிற்கும். இங்கே வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிட்டர்ன் ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு தேவையான இந்த 9 காம்பினேஷனும் கிடச்சிருச்சா. ஸோ நமக்கு தேவையான அவுட்புட் இதுதான். ஸோ இதை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டியும் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு ஓ ஆஃப் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேரக்டர் வச்சு தான் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ லாஸ்ட் டைம் வந்து இந்த நம்பர் காம்பினேஷனால காம்பினேஷனோட 4,2 அப்படின்னா 4C2 அப்படிங்கிற வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த லெட்டர் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இப்போ 7க்குலாம் வந்து 4 கேரக்டர் இருக்கு, 9க்கும் 4 கேரக்டர் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ டிசிஷன் ட்ரீ அப்படின்னா எடுக்கலாம் எடுக்காம இருக்கிறதுக்குலாம் 2 என்னன்னு பண்ணோம். இங்கே 4 கேரக்டருங்கிறப்ப 4 டைப் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கு. அப்படிங்கிறப்ப நமக்கு 4 n ரன் ஆகும். தென் அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கரண்ட் இருக்குல்ல, கரண்டோட லென்த் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ போகலாம் அப்படின்னா n. கரெக்டா? ஸோ இந்த எத்தனை டிஜிட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதோட லென்த்து தான் இந்த கரண்டோட லென்த்தும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப அது ஒரு n இருக்கும். ஸோ n டைம்ஸ் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஸ்டோர் பண்ணுறோமா, ஸோ அதுக்காக n. ஸோ n × 4n. தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ ஆக்சிலரி ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு டெப்த் பார்த்தோம் அப்படின்னா n டைம்ஸ். ஸோ எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை டைம் டெப்த் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆக்சிலரி பார்த்தோம் அப்படின்னா O of n தான். பட் நமக்கு வந்து ரிசல்ட் அவுட்புட் அரே இருக்குல்ல, அது வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா n × 4n தான் இருக்கும். ஸோ சேம் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியாக வரும். ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து 4 கேரக்டருக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ அதே 3 கேரக்டர்னா மாறும். ஸோ இது வந்து நம்ம மேக்ஸிமம் தான் எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் 4 கேரக்டர் இருக்குன்னா 4n வரைக்கும் ரன் ஆகும். அதே 3 கேரக்டர் இருக்குன்னா 3n வரைக்கும் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் அதோட கோட். இனிஷியலாக நம்ம லெட்டருங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். தென் ரிசல்ட்டுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணிட்டு மெயின் ஃபங்க்ஷனில் நமக்கு டிஜிட்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. லென்த் வந்து 0 இருந்துச்சுன்னா நம்ம ரிசல்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம் எம்டி லிஸ்ட்டு. இல்லைனா பேக் ட்ராக்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ பேக் ட்ராக்ங்கிற ஃபங்க்ஷனை இனிஷியலாக நம்ம வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகாது. தென் கேரக்டர்ஸில் நமக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை இதையும் நம்ம வந்து கேர்ஸில் ஸ்டோர் பண்ணிடுவோம். தென் ஃபார் லூப்பில் அதில் இருக்க ஒரு கேரக்டராக எடுத்து கரண்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ பேக் ட்ராக்ல நெக்ஸ்ட் டிஜிட் கால் பண்ணி எடுப்போம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த லென்த் வந்து அச்சீவ் ஆனவொடனே நமக்கு ரிசல்ட்டை ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணி இதே இடத்துல வந்துட்டு அந்த எலமெண்ட்டை அகைன் ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அங்கே ரன் பண்ணி பார்த்துடலாம். சப்மிட் பண்ணிடலாம். இது 0 மில்லிசெகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான். ஸோ இதுதான் ஃபுல் கோடு. தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.